குறிப்பாக டிஎம், எம்சிஹெச் என்று சொல்லக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள், இந்த படிப்புகளில் தமிழ்நாட்டின் உரிமை முழுமையாக பறிபோய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எம்பிபிஎஸ்சில் 15 விழுக்காடு இடங்களில் ஆல் இண்டியா கோட்டாக வழங்கி வருகிறோம். பிஜி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்பில் 50 விழுக்காட்டை வழங்கி வருகிறோம். 2016க்கு முன்பு வரை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் 100 விழுக்காடு இடங்களும் தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்காக மட்டுமே இருந்தது. அதில் 50 விழுக்காடு அரசு மருத்துவர்களுக்கும் மீதி 50 விழுக்காடு பொது போட்டிக்காகவும் இருந்தது. அதில் தனியார் மருத்துவர்களும் போட்டி போட்டு அதில் இடங்களை பெற முடியும். இவ்வாறு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்ததன் காரணமாக அதிகமான உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்ததன் காரணமாக, தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருந்ததன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஏராளமான உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு முடித்த மருத்துவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய சேவை ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிறது. அதுவே தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவமனைகளும் இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவையான உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு முடித்த மருத்துவர்களும் பணியாற்றுகிறார்கள். எனவே தனியார் துறை, அரசு மருத்துவமனை இரண்டிலுமே உயர் சிறப்பு மருத்துவ சேவை என்பது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை தமிழ்நாட்டு மருத்துவர்கள் படிக்கின்ற பொழுது, அவர்கள் மீண்டும் அரசு வேலையிலே நீடிக்கின்ற பொழுது, உயர் சிறப்பு மருத்துவத்திற்காக அரசு மருத்துவமனை நம்பியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் 2016 உச்சநீதிமன்றம் ஒரு மோசமான உத்தரவின் மூலமாக டொமிசிலரி ரிசர்வேஷன் கூடாது, மாநில அரசுகள் தங்களுக்கென உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி ஒரு உத்தரவை போட்டு அதன் மூலமாக நம்முடைய இடங்கள் 100 விழுக்காடு இடங்களையும், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களில் 100 விழுக்காடுகளையும் ஒன்றிய அரசு பறித்துவிட்டது. உச்சநீதிமன்றம் உதவி செய்தது. எனவே அதன் காரணமாக தமிழ்நாட்டின் உரிமை முற்றிலுமாக உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்கின்றோம். ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு 2030ஆம் ஆண்டு உருவாக்க முயற்சி செய்கிறது. எனவே அனைத்து மருத்துவ இடங்களுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் முன்பாக எம்பிபிஎஸ் தமிழ்நாடு அரசு உட்பட மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில், அதாவது மாநில அரசில் சொந்தமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லி ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. அவ்வாறு கவுன்சிலிங் நடத்துவதற்கு நீங்கள் நோடல் ஆஃபீஸர் அனுப்புங்க என்று சொல்லி ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். இது என்ன அர்த்தம்னாக்க, எம்பிபிஎஸ்லேயே 100 விழுக்காடு இடங்களை நானே அட்மிட் பண்ணுவேங்க என்ற அடிப்படையில் அவங்க அந்த இடங்களையும் பறிக்கிறாங்க. எனவே அது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராடி அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். இதெல்லாம் எதற்காக சொல்லிடுறோம்னு சொன்னால், மருத்துவக் கல்வியில் இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் முழுமையாக மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயலை ஒன்றிய அரசு செய்கிறது. இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநில சுகாதார கட்டமைப்புக்கு எதிரானது, மாநில மக்களுடைய நலனுக்கு எதிரானது. இந்தியாவிலேயே அதிகமாக உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தான் அரசு உயர் சிறப்பு மருத்துவ இடங்களும் அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமது இடங்கள் பறிக்கப்பட்டால் அது நமக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஆனால் அதே சமயத்தில் மிக குறைவான இடங்களை கொண்ட அல்லது சில மாநிலங்களில் இடங்களே இல்லை, அப்படிப்பட்ட மாநிலங்கள் இது லாபகரமாக இருக்கும், அது சாதகமாக இருக்கும். எனவே ஒரு சில மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் அதிகமான இடங்கள் இருக்கோ அந்த மாநிலங்களுடைய கண்ணில் சுண்ணாம்பையும், இடங்களே இல்லாத அல்லது குறைவான இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கண்ணில் வெண்ணெய் தடவை மாதிரி ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது உச்சநீதிமன்றமும் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையானது. எனவே இத்தகைய முறைக்கு முடிவு கட்ட வேண்டும். எனவே 100 விழுக்காடு இடங்கள் பறிபோன பிறகு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் உள்ள சில அரசு டாக்டர் சங்கமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இடங்களில் 50 விழுக்காடு இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கு, மீதி 50 விழுக்காடு இடங்கள் அகில இந்திய தொகுப்பு என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கவுன்சிலிங் 2 கட்ட கவுன்சிலிங் நடந்திருக்கு. 2 கட்ட கவுன்சிலிங் பிறகு இருக்கக்கூடிய காலி இடங்களை மீண்டும் அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் 2-3 ஆண்டுகளாக நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டு இடங்கள் வேறு மாநிலத்து மாணவர்கள் செல்கிறது, தமிழ்நாட்டு அரசு மருத்துவம் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த முறைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை. எனவே 2016ஆம் ஆண்டுக்கு முன்பாக என்ன நிலை இருந்ததோ அதே நிலையை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். அதேபோல் ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து
மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அந்த இடங்கள் அனைத்துமே அந்தந்த மாநிலங்களுக்கு தான் சொந்தம் என்ற அடிப்படையில் சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும். மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மாநில உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும். அதுவே தமிழ்நாடு அரசு மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக கவுன்சிலிங்கில் 2 கட்ட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவர்கள் மீதி உள்ள இடங்களில் நாங்கள் அகில இந்திய தொகுப்பு கொடுக்குறோம்னு சொல்லின்ற பொழுது அது பல்வேறு சிக்கலை உருவாக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கட் ஆஃப் குறைக்காமல் 2 கட்ட தேர்வு இதாக முடிச்சிடறாங்க, கவுன்சிலிங் முடிச்சிடறாங்க. ஆனால் அகில இந்திய தொகுப்பு போன பிறகு கட் ஆஃபை குறைக்கிறாங்க. அப்போ இதன் காரணமாக தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் கட் ஆஃபை குறைத்து தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு அதன் பிறகு இடங்கள் காலியாக இருந்தால் அதை அகில இந்திய தொகுப்பு நீங்கள் கொடுக்கலாம், அது ஆட்சேபனை கிடையாது. என்ன சொன்னால் பல இடங்கள் காலியாக போகிறதுங்கிறது நம்ம யதார்த்தத்தில் பார்க்குறோம். அதுலேயும் கூட நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க, அவ்வாறு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கான கட் ஆஃபை குறைத்த பிறகு இடங்கள் காலியாக இருந்தால் அந்த இடங்களை தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவர்கள் தான் கொடுக்க வேண்டும், நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். அப்போ அவர்களும் எடுக்காத பட்சத்தில் மீதி இருந்தால் வேணால் தமிழ்நாடு அரசாங்கமே வேறு மாநிலத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களே அட்மிட் பண்ணலாம், தமிழ்நாடு அரசு அட்மிட் பண்ணலாம். அப்படிப்பட்ட முறை தான் மாநில உரிமையை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு இடங்கள் கடைசியாக நிரம்புகின்ற வரை தமிழ்நாடு அரசு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். எந்த வகையிலும் ஒன்றிய அரசு நேரடியாக தமிழ்நாடு அரசுடைய அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அதை ஒன்றிய அரசு புரிந்து கொண்டு மாநில உரிமையை காக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆல் இந்தியா லெவலில் அகில இந்திய லெவல்லையே பல மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் காலியாக செல்கின்றன. அதற்கான காரணங்களை கண்டறிகின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்குது, ஒன்றிய அரசுக்கு இருக்குது, மாநில அரசுக்கு இருக்குது. மிக முக்கியமான பிரச்சனை என்னக்க, தனியார் மருத்துவர்கள் கட்டணம் அதிகம், கட்டண கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கொள்ளையோ கொள்ளை. எனவே அங்கே சாதாரண மத்திய தர வர்க்கத்தினர் படிக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் அங்கே பல இடங்கள் காலியாக போகிறது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக பல இடங்களில் பல மாநிலங்களில் போதிய அளவுக்கு அந்த மருத்துவர்களுக்கு பயிற்சி கால உதவியூதியத்தை வழங்குவதில்லை. இப்போ தமிழ்நாட்டில் பயிற்சி கால உதவியூதியம் மிக குறைவாக இருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் வேறு சில மாநிலங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்பு, அதே போலவே பயிற்சி மருத்துவர்கள் இவர்களுக்கான ஊதியம் மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே முதுநிலை மருத்துவ படிப்பு நமது மாநில மாணவர்கள் வேறு மாநிலத்துக்கு போகிறார்கள். உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிலே தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க, வேறு மாநிலத்தில் கிடைச்சா போகிறேன் என்று நிற்கிறார்கள். எனவே அது மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் அந்த பயிற்சி கால ஊதியம் குறைவாக இருப்பது தான். எனவே அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்புறம் அந்த பாண்டு சொல்லக்கூடிய ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு 3 ஆண்டு 4 ஆண்டு அந்தந்த மாநிலங்களே பணியாற்ற வேண்டும் சொல்லி ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்தை ஏற்ப விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 ஆண்டு பாண்டு வச்சுருக்கோம். அப்போ இது போன்ற சிக்கல் இருக்கிறதுனால இடங்கள் காலியாக போகுது. அதுக்கடுத்து நீங்கள் மருத்துவம் கார்ப்பரேட் மயமாகுது, மிக வேகமாக வணிகமயமாகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் எந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை படித்தால் மார்க்கெட் வேல்யூ அதிகம், சந்தையில் அதிகமான மதிப்பு இருக்கும், அதிகமான வருவாயை ஈட்ட முடியும் என்று நினைக்கிறார்களோ அந்த படிப்பு தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தனியாக சுயமாக தொழில் செய்து அதிகமாக வருவாய் ஈட்ட முடியாத படிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்ப்பரேட் மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு கிடைக்காது என்ற படிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போலவே நம்ம தனியாக சம்பாதிக்க முடியாது என்ற நிலை இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட இடங்களே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுவும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ சில படிப்புகள் தொடர்ந்து எவ்வளோதான் கட் ஆஃப் மார்க்கை குறைச்சாலும் கூட, கட் ஆஃப் மதிப்பெண்ணை 0 கொண்டு வந்தாலும் கூட பல இடங்களில் இன்றைக்கு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிடங்கள் காலியாக செல்கின்றன. இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு சமூக பொருளாதார காரணிகள் காரணமாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதுக்கடுத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவர்களுக்கான நிரந்தர பணி என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது, ஒழித்து கட்டப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் முறை, தற்காலிக முறை, அவுட் சோர்சிங் முறைன்னு மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் தனியார் மயமாக்கப்படுகிறது. மாவட்ட மருத்துவமனையில் தனியார் கொடுத்து பிபிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது தனியார் மருத்துவமனையில் மாறி போயிடுது.
அப்போ அங்கு பணியாற்றுவர் அரசு மருத்துவர் இருக்க மாட்டாங்க. அதுபோல் மாவட்ட மருத்துவமனையிலேயே என்ன நடக்குதுனாக்க முதுநிலை மருத்துவ மாணவர்களையே டிஆர்பி என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டாயமாக 3 மாதம் போய் மாவட்ட சுகாதார சேவை திட்டத்தின் கீழே மாவட்ட மருத்துவமனை, வட்டார மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனையில் 3 மாதத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் காரணமாக அங்கேயும் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை. அப்போ அதன் காரணமாக புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு ஒழித்து கட்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனை தனியார் மயமாகிறது, இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனையில் எல்லாம் ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, அவுட் சோர்சிங்காக மாறுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்கை பார்க்கின்றோம். எனவே இது போன்ற பல்வேறு காரணங்களால தான் அதிகமான இடங்கள் காலியாக போகிறதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இது குறித்து விரிவாக ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு மருத்துவக் கல்வியில் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், அதில் அடித்தட்டு சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களும் ஏழை மாணவர்களும் போதிய அளவுக்கு இடம்பெற முடியவில்லை. குறிப்பாக எம்பிபிஎஸ் படிப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஏழை மாணவர்கள், அடித்தட்டு சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு மூலமாகத்தான் ஓரளவு சரி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 4-5 ஆண்டுகளாக ஏறத்தாழ 4000 அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் பிடிஎஸ்லையும் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த இடஒதுக்கீடு தான் பயனளிக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அது முழுமையாக பிரச்சனை தீர்க்கவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஒட்டுமொத்த பள்ளியில் பார்க்கின்ற போது அரசு பள்ளியோட எண்ணிக்கை ஏறத்தாழ 48 விழுக்காடுக்கு மேலே. 48 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் இந்த 7.5 விழுக்காடு தான் அதிகபட்சம் இன்றைக்கி அரசு மருத்துவர்களில் சேர்றாங்க, தனியார் மருத்துவர்களை உட்பட. அப்போ மிக குறைவான எண்ணிக்கை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு போக்கு சமூக அநீதியாக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. எனவே மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் ஏழை மாணவர்களும் அடித்தட்டு சமூக மாணவர்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கான முழுமையான காரணங்களை கண்டறிந்து அதற்கு உரிய பரிந்துரை மேற்கொண்டு அதை சரி செய்வதற்காக ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். ஏற்கனவே ஏகே ராஜன் குழுன்னு போட்டிருந்தாங்க. அதை போன்ற ஒரு குழு அது ஒரு முழுமையாக எல்லாத்தையும் ஆய்வு செய்யவில்லை. எனவே மருத்துவக் கல்வி மாணவர்களோ சகல பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக ஆராயக்கூடிய வகையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு கேட்குறோம். ஆனால் நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்புக்கு நீட்டிலிருந்து விலக்கு வேணும்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இடங்களில் தமிழ்நாடு அரசு தனியாக நுழைவுத்தேர்வை ஏற்கனவே நடத்தியது போல நடத்திக்கொள்ள அனுமதி வேண்டும்னு சொல்கிறோம். அப்போ இளநிலை மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்பு, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு 3க்குமே தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ இடங்கள், முதுநிலை மருத்துவ இடங்கள், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வு அவசியம். அது நீட்னு பேர் இருக்கலாம், வேறொரு பேரில் கூட இருக்கலாம். தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வு அவசியம். தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் சேர முடியாது. அதேபோல் எம்பிபிஎஸ் மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு பிஜியில் சேர முடியாது, பிஜி மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு உயர் சிறப்பு மருத்துவத்தில் சேர முடியாது, +2 மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு அகில இந்திய தொகுப்புலையோ ஜிப்மர்லேயோ எய்ம்ஸ்லேயோ அல்லது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களே சேர முடியாது. எனவே அவ்வாறு இருக்கிற பொழுது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு ஒரு தேசிய நுழைவுத் தேர்வு என்பது அவசியப்படுகிறது. அதை நடத்தியே தீர வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது, முழுமையாக நீட்டையும் ஒழிச்சு கட்டணும் என்ற வாதம்லாம் சரியான வாதமாக இருக்க முடியாது என்பதனையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே இந்த நீட் நுழைவுத் தேர்வில் ஏராளமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சரி செய்யப்பட வேண்டும். நீட் நுழைவுத் தேர்வில் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காகவே அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற நிலைக்கு போவது என்பது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அவ்வாறு செய்தால் அது தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளிலும் சாதகமாக இருக்கும். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிஜிக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தனியாக வைப்பாங்க. அப்போ அதன் மூலமாக அவங்க எவ்வளோ வேணாலும் பேரளவுக்கு நுழைவுத் நடத்திட்டு பணத்தை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. அதுபோல் எம்பிபிஎஸ் அவங்களே நுழைவுத் நடத்திட்டு பேரளவுக்கு நடத்திட்டு அவங்கள பணத்தை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. இந்தியா முழுவதும் 300க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவர்கள் இருக்கிறது, 50க்கும் மேற்பட்ட நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அவசியம்.
அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அதே போலவே மாணவர் சேர்க்கையை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுடைய அத்தாரிட்டியும், ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசுடைய அத்தாரிட்டி மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். எந்த ஒரு நேரத்திலையும் நேரடியாக இளநிலை மருத்துவ படிப்பிலேயோ, முதுநிலை மருத்துவ படிப்பிலேயோ, உயர்சிற மருத்துவ படிப்பிலேயோ, தனியார் மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவப் பல்கலைக்கழகமோ நேரடியாக மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது. ஒரு சீட்டை கூட அவங்க ஃபில்அப் பண்ண விடக்கூடாது. ஸ்ட்ரே கவுன்சிலிங், அதே போலவே மாப்பப் கவுன்சிலிங் போன்ற கவுன்சிலிங்கை தடை செய்ய வேண்டும். அவ்வாறு தடை செய்வதன் மூலமாகத்தான் அரசாங்கமே நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்துகின்ற பொழுது தான் முறைகேடுகளை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து நீட் நுழைவுத் தேர்வில் ஏராளமாக பேர் போட்டி போடுறாங்க. 22 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. இது ஏன்? ஒன்றிய அரசு கொள்கை தான் காரணம். அப்போ மாநில அரசுகளுக்கு, மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட்லேருந்து விலக்கு வழங்கிவிட்டால் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும். யாரெல்லாம் மத்திய அரசு இடங்களுக்கு போட்டி போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் நீட் எழுதுவாங்க. எல்லா மாநிலங்களும் எந்த வகையில் மாணவர் சேர்க்கை நடத்துறீங்களோ அந்த வகையில் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு NMC ஆக்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் போதும். இப்போ பல மாநிலங்களே தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தினோம். அதுக்கு முன்பாக +2 மாணவர் மதிப்பெண் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2 மார்க்கை சேர்த்து மாணவர் சேர்க்கை நடத்தினோம். இதுபோன்று எந்தெந்த மாநிலங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அதற்கான முழுமையான உரிமையை கொடுத்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசே மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த திருத்தத்தை கொண்டு வந்து விட்டால் 22 லட்சம் பேர் போட்டி போட மாட்டாங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டு கிடையாது, அட்டெம்ப்ட் லிமிட்டு கிடையாது. அதுக்கடுத்து +2 எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே நீட்டுக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ +2ல் ஃபெயில் ஆனவங்க கூட நீட் எழுதுறாங்க. அப்போ இது எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்போ +2 தேர்வு முடிவு வந்த பிறகு அதில் பொது போட்டியாளர்களுக்கு அறிவியல் பாடத்தில் 60% மதிப்பெண் வாங்கியிருக்கணும். SC SCயாக இருந்தால் 50 விழுக்காடு மதிப்பெண்ணை சயின்ஸ் சப்ஜெக்டில் வாங்கியிருக்க வேண்டும் என்ற கண்டிஷனை போட்டு அவர்கள் தான் நீட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இன்னும் நிறைய குறையும். அதே போல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசுடைய நர்சிங் கோர்ஸு, பேராமெடிக்கல் கோர்ஸு, ஆயுஷ் படிப்பு, இது எல்லாத்தையுமே நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குது. அப்போ இந்த எண்ணிக்கை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு செய்ய முடியும், செய்யலாம், அதை செய்ய வேண்டும். எனவே அதற்கான யோசனை தான் சொல்கிறோம். அதுக்கடுத்து ஆண்டுதோறும் 2 முறை நீட் தேர்வு நடத்தலாம். அது ராதாகிருஷ்ணன் கமிட்டி கூட சொல்லியிருக்கிறது. அதே போல் நாங்களுமே அதை நீண்ட காலமாக வலியுறுத்துகிறோம். அவ்வாறு வருகின்ற பொழுது ஆண்டுக்கு 2 முறை தேர்வுனாக்க எந்த தேர்வில் அதிகமான மதிப்பெண் பெறுறாங்களோ அந்த மதிப்பெண்ணை கொண்டு மருத்துவர்களை சேரலாம்னு வந்துட்டாக்க அங்கேயும் போட்டி குறைகிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே ஏராளமான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே இந்த தேசிய தேர்வு முகமை திறமையாக தேர்வுகளை நடத்தவில்லை என்பது தெளிவாகிறது. எனவே தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும். அதுக்கு பதிலாக UPSC போன்று அரசுக்கு பதிலளிக்கக்கூடிய, நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்கக்கூடிய கடமைப்பட்டுள்ள ஒரு அமைப்பை, UPSC போன்ற ஒரு அமைப்பை, ஒரு அரசியல் சட்ட ரீதியான அமைப்பை உருவாக்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நீட்டில் மட்டும் முறைகேடு இல்லை, நீட்டில் மட்டும் வினாத்தாள் கசியலை. CBSE அதில் பார்த்தீங்கன்னாக்க விடைத்தாள் திருத்ததிலே மிகப்பெரிய முறைகேடு, அதிலே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்து இன்றைக்கி மாணவர்கள் CBSE எக்ஸாம் எழுதின மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே அதற்கும் ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. எனவே தேர்வு என்பதே வணிகமயமாகிவிட்டது. பேப்பர் திருத்துறது, தேர்வு நடத்துறது, கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தனியார் நிறுவனங்கள்ட்ட கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. இதுதான் ஊழல் முறையீட்டு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. CBSE மாணவர்களுடைய பேப்பரை திருத்துகின்ற பணியை தனியார் விட்டனால தான் உள்ள பிரச்சனை. அப்போ இதற்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்று உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற கமிட்டி அமைக்கப்பட்டது 2 ஆண்டுகள் முன்பாக. நீட் முறைகேடு வந்த பிறகு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இதே மாதிரி பேப்பர் லீக் ஆனிச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அப்போ ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரை எதையுமே NTA-யும் நடைமுறைப்படுத்தவில்லை, ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே நீட் நுழைவுத் தேர்வை ஆன்லைன் மூலமாக நடத்துவதன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக மாற்றுவதன் மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத தடுக்க முடியும். எனவே இன்றைக்கி இராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்த போகிறோம், இராணுவ விமானத்தை பயன்படுத்த போகிறோம் சொல்கிறாங்க. அதுலேயும் கூட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகிறத தடுக்கணுன்னாக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் தேர்வை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு
தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் மூலமாக மருந்துகளை கொள்முதல் பண்ணி அரசு மருத்துவர்கள் வழங்குறாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னாக்க புதுக்கோட்டை மருத்துவர்களில் டெக்ஸாமெதாசோன் என்ற ஒரு ஊசி மருந்தை செலுத்தியதன் காரணமாக ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் இறந்து போனாங்க. அது மாதிரி 2-3 சம்பவம் அங்கேயே நடந்திருக்கு. அப்போ பல இடங்களில் இது மாதிரி நடந்திருக்கலாம் தெரியல. திருச்சியில் நடந்திருக்கு. அப்போ என்னன்னாக்க இது போன்ற பல இடங்கள்லையும் தரமற்ற மருந்துகளை பயன்பாடு தொடர்ந்து நீடிக்கிறது. தனியார் மார்க்கெட்லேயும் தரமில்லாத மருந்தெல்லாம் இருக்கிறது. கலப்பட மருந்துகள் விற்கப்படுகிறது, காலாவதியான மருந்துகள் விற்கப்படுகிறது, அறிவியலுக்கு புறம்பான காம்பினேஷன் உள்ள மருந்தெல்லாம் இன்றைக்கு விற்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் தரமான மருந்துகளை குறைவான செலவில் கொள்முதல் செய்து வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அப்போ என்னன்னாக்க தமிழ்நாட்டில் மருத்துவத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் பெரும்பாலான நிதி எங்கே போகுதுனாக்க மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மெடிக்கல் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறது தான் செலவாகுது. அப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷனை வெறும் மருந்து பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் வாங்கி மருத்துவமனையில் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் வச்சுருக்கு. அதுக்கு பதிலாக டிஎன்எம்எஸ்சி மூலமாகவே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அத்தியாவசிய மருந்துகளையும் சலைன் பாட்டிலு, அந்த ட்ரிப்புக்கான அந்த டியூப்பு, சிரிஞ்சு, பல்வேறு இன்ஜெக்ஷனு இது எல்லாமே அரசாங்கம் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் நம்மள்கிட்ட இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அரசாங்கம் ஜெனரிக் மருந்துகளை குறைந்த விலைகளில் உற்பத்தி செய்து அதை அரசு மருத்துவமனைகளுக்கு குறைந்த செலவில் வழங்க வேண்டும், குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும். அதே போலவே அது பொது மார்க்கெட்லேயும் அம்மா மருந்தகங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசுடைய மருந்துகள் மூலமாக இருக்கலாம், மத்திய அரசுடைய மக்கள் மருந்துகள் மூலமாக இருக்கலாம், வேறு மாநிலங்களில் வழங்கலாம், வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யலாம். அப்போ அதன் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும், மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைக்கும், அரசுக்கு மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்காக செலவாகக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்களை மிச்சப்படுத்த முடியும். அந்த பணத்தை நாம் நோயாளிகளுக்கான மருத்துவ செலவுகளுக்கு, இதர செலவுகளுக்கு பயன்படுத்த முடியும். அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் ஏராளமான மருத்துவர்கள், செவிலியெல்லாம் பணியாற்றுகிறார்கள், பல் மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். புதிய அரசாங்கம் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்கள் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் ஏறத்தாழ 750 மருத்துவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவங்க 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் போதிய ஊதிய உயர்வும் வழங்கப்படவில்லை, பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ 3 ஆண்டு சர்வீஸ் முடிச்சிட்டாங்க, ஆனால் சர்வீஸ் கோட்டா கிடையாது. பிஜி எழுத முடியாது கவர்மெண்ட் கோட்டாவில். கவர்மெண்ட் டாக்டர்ஸும் கோட்டா இருக்குது. ஆனால் 3 வருஷமாக அரசு மருத்துவமனையில் தற்காலிக எப்படி வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அரசு ஒதுக்கிட்டு போக முடியாது. திரும்ப என்னைக்கு அவங்க எம்ஆர்பி எக்ஸாம் வச்சு பர்மனெண்ட் ஆகிறாங்களோ அதன் பிறகு 2 ஆண்டு சேவை முடித்தாதான் அவங்க அரசு மருத்துவ கோட்டாவில் இடஒதுக்கீட்டில் முதுநிலை மருத்துவ படிப்பு போக முடியும். அப்போ இது போன்ற பிரச்சனை தீர்க்கணும் தான் ஏற்கனவே சொன்னோம். எனவே அந்த அடிப்படையில் அதே போலவே தான் பல் மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் 20 ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க. அப்போ 20 ஆண்டுகளாக வேலை செஞ்சால் பல் மருத்துவர்கள் எப்படி எம்டிஎஸ் போக முடியும், எப்படி அரசு ஒதுக்கீட்டில் போக முடியும்? எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் மருத்துவரை நியமிக்கவே கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ஹெச்எம் மூலமாகவும் அதே போலவே அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் போன்ற பல இடங்களிலும் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், பல் மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதில் பெண் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்க பேறுகால விடுப்பு கூட கிடையாது. எனவே முழு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு அவர்கள் வழங்கப்பட வேண்டும். 30% ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். என்ஹெச்எம்மில் பணியாற்றக்கூடிய பல்வேறு மருத்துவ பணியாளர்களுக்கு, காசநோய் சிகிச்சை பணியாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கு 30 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு இது போன்ற காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதிய அரசாவது மருத்துவத்துறை ஊழியர்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்க ஈரோடு மாவட்டத்தில் 4 டிபிசி பணியாளர்களுக்கு கடந்த 7 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு உடனடியாக ஊதியத்தை வழங்க வேண்டும் என எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதிய அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களை சந்தித்து நேரடியாகவும் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை அவர் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை உடைய பிரச்சனை குறித்து நமது
மாநிலத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு பதில் கூறியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனாலும் அதனுடைய ரூட் காஸ் மிக முக்கியமான பிரச்சனை. சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை பேசுவது, ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்வது ஆக இருக்கிறது. உண்மையிலேயே மாநில உரிமைக்காக நாம் போராட வேண்டும் என்றால் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு தமிழக அரசு மருத்துவர்களுக்கு தான் செல்ல வேண்டும் என்று இருக்க வேண்டும். நமது மக்களுடைய வரி பணத்தில் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற இடங்களுக்கு ஒரு இடங்கள் கூட நமக்காக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது மிகப்பெரிய அநீதியாகும். இதற்காக தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் இதற்கு குரல் கொடுத்து வந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மிக உறுதியான வகையில் உச்சநீதிமன்றத்தில் இதற்காக தமிழக அரசு சார்பில் மிக சீரியஸான வழக்குகள் தொடுக்கப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் இது வெறுமே உச்சநீதிமன்றத்தில் போராடுற விஷயமே கிடையாது. ஒரு பாலிசி டெசிஷனாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இது மாநில உரிமை என்று சொல்ல வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே அதற்கான காரணம் என்ன? இப்போ பாஜக அரசாங்கம் இருக்கிறது, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா அலைன்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இது மாதிரியான விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுத்தாலே போதும். எல்லா பிரச்சனைக்கும் நீட்டிலிருந்து விலக்காக எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வரியில் என்எல்சி ஆக்ட் 2019 என்ற சட்டத்தில் ஒரு வரி சீர்திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலே போதுமானது. எந்தெந்த மாநிலங்களுக்கு இதிலிருந்து விலக்கு வேண்டுமோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு லைன் வந்தாலே போதும். அந்த ஒரு லைன் அமெண்ட்மெண்ட் பண்ணுவதற்கு இவ்வளவு ஒன்றிய அரசாங்கம் எதிர்ப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்வு என்று எல்லாவற்றையும் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் அதற்கு காரணம் சொல்லி உள்ள வரத்துக்கு நீட்டு, வெளியில் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு ஆக உள்ள என்ன சிலபஸ் படிக்கணுங்கிறது என்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற இந்துத்துவ அடிப்படையிலான கருத்துக்களை வைத்து சிலபஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு காரணிகள் இதில் இருக்கின்றன. ஏனென்றால் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறவங்க சொல்லலாம், நினைக்கலாம், தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வு என்பது தவிர்க்க முடியாதது. அது நீட்டோ இல்லை ஏதோ ஒரு பேர், ஏற்கனவே ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட் AIPMD இருந்தது. இப்போ நீட் வரும்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளும் அதில் உள்ள இணைந்திருக்கின்றது. அதனால் மருத்துவ மாணவர்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதுறது குறையுது. தனியாருடைய கண்ட்ரோல் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த நீட் எக்ஸாம் நடத்துவதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றன என்றால் அந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். 2024 என்ன நடந்ததோ அதே தான் இப்போ நடந்தது. அன்னைக்கு யார்? தர்மேந்திர பிரதான் தான் அமைச்சர், இன்னைக்கு அவர் தான் அமைச்சர். ஆனால் அன்னைக்கு ஒரு கண் துடைப்பாக ஒரு ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு போட்டாங்க. அந்த கமிட்டியில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக 8 பக்கத்தில் ஒரு அறிக்கை அறிவித்தோம். அதில் பல்வேறு கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. ஆனால் ராதாகிருஷ்ணன் கமிட்டியோட ரிப்போர்ட்டும் பொது வெளியில் சொல்லலை. அதே நேரத்தில் அவங்க அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பண்ணலை. மிக முக்கியமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது ஒரு சொசைட்டி ஆக்ட், இப்போ நம்ம போகிற வரவங்களாம் சொசைட்டி ஆக்டில் சங்கத்தை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது அதற்கு லீகலி அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அவங்க என்ன வேணால் பண்ணலாம். 2024 இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு பல்வேறு முறைகேடுகள் வருகிறது. யாரையாச்சும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, யாராச்சும் அக்கௌண்டபிலிட்டி இது பண்ணாங்க? எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதே நடக்கிறது. நீட் தேர்வில் பல்வேறு டெண்டரில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்திற்கு மட்டுமே அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி செய்திருக்காங்க. சிபிஎஸ்சிலையும் அதே மாதிரி தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்றது. ஆக தொடர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட முடியும், அதற்காக டெண்டரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெளிப்படையாக வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இன்று வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. மாண்புமிகு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் இதை பற்றி எதுவுமே பேசவில்லை. லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது பற்றி எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாமல் அந்த தர்மேந்திர பிரதான் போன்ற கல்வி அமைச்சர் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெரிய விஷயம் என்ன அப்படின்றத NTA அப்படிங்கிறது சொசைட்டி ஆக்டில் இருக்குது. அது UPSC மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி பண்ணணுங்கிறது. அதில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் 8 பக்கத்தில் கொடுக்கறது கூட உங்களுக்கு மீடியாவுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. கிட்டத்தட்ட பல்வேறு தேர்வு, MBBS எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, IIT JEE, அப்புறம் லா எக்ஸாமினேஷன், CA எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்தியா முழுமைக்கும் கல்விக்காக, உயர்கல்விக்காக
சில கோடிகள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க, மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அதே போல் வேலைவாய்ப்புக்காக சில லட்சங்கள் தேர்வு எழுதுகிறார்கள். ஆக தொடர்ந்து 140 கோடி மக்கள் இருக்கின்ற இந்தியாவில் தொடர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் தேர்வு நடைபெற்று கொண்டே இருக்கும் பொழுது எதற்காக ஒன்றிய அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கு அப்பப்போ கொடுத்து இந்த மாதிரியான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கிறார்கள்? அரசாங்கமே எக்ஸாமினேஷன் சென்டரை வைத்து நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம பிள்ளைங்க வந்துட்டு +2 எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எழுதும்போது தலைவிரி கோலமாக பரீட்சை எழுதுறாங்க. நீங்கள் 4000 5000 ஃபீஸ் வாங்குறீங்க, ₹1 நீங்கள் ரொம்ப சேஃப்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே அந்த ஹேர் கிளிப் கூட கொடுக்கலாமே. அந்த காசில் எவ்வளோ காசு வாங்குறீங்க? இல்லை ஒரு டிஷர்ட் வேணும்னா அதையும் நீங்களே கொடுத்து தொலைங்க. அப்படி இல்லாமல் குழந்தைங்க தலைவிரி கோலமாக வேர்த்து விறுவிறுப்பு பரீட்சை எழுத வேண்டும் என்று கஷ்டப்படுத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணுறது, கிழிக்கிறது, இது போன்ற மாரலி டிஸ்டர்பிங் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆக சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் ஒழுங்கான நடைமுறைகளை, மாணவர்களுக்கு ஆதரவான அதே நேரத்தில் ஒரு மெரிட் பாதிக்கப்படாமல் முறைகேடுகள் நடைபெறாத வகையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும். உடனடியாக இவை அனைத்துக்கும் பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மிக சீரியஸான இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு டிராஸ்டிக் சேஞ்சஸ் செய்ய வேண்டும். இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களை வந்து மனசில் வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் NMC ஆக்டில் ஃபீஸுக்காக ஒரு காலம் இருக்கிறது. அதில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ வேணால் ஃபீஸ் வாங்கிக்கலான்னு ஆக்டில் இருக்குது. அப்போ ஓப்பனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே MD ரேடியோ டயக்னோசிஸ் 1 கோடி, MS ஆர்த்தோ 90 lakhs வருது. அப்போ சட்டப்படியே பண்ணுறாங்க. அந்த ஃபீஸ் ஃபிக்சேஷனுக்கும் நீட் தேர்வுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஃபீஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே நீட்னால என்று சொல்லி நீட்டுங்கிற தேர்வு மேலே வந்துட்டு அதுவே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு நேஷனல் லெவல் ஒரு தேர்வு இல்லாவிட்டால் அது தனியார் 300 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் 50 டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சாதகமாக இருக்குமே தவிர அந்த தேர்வு என்பதை தவிர்க்க முடியாது. ஆகவே தேசிய அளவில் நமது மாணவர்கள் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் அகில இந்திய ஒதுக்கீட்டிலும் ஆல் இண்டியா கோட்டாலும் சேர்வதற்கு தேசிய அளவிலான ஒரு தேர்வு அவசியம். அதற்கு என்ன பெயர் வேண்டுமானும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த தேர்வில் இருக்கின்ற பல்வேறு முறைகேடுகளை சரி செய்யப்பட வேண்டும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து அது சரியாக நடைமுறைப்படுத்தணும். இப்போ NMC ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 சீட் இருக்குது, நான் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கேன்னா 50% சீட்டுக்கு வந்து எவ்வளோ வேணால் ஃபீஸ் வச்சுக்கலாம், அப்பர் லிமிட்டே கிடையாது. மிச்சம் இருக்கிற 50% இடங்களுக்கு என்னுடைய மருத்துவக் கல்லூரி எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் என்ன ஃபீஸோ அதை வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? இப்போ என்னுடைய மருத்துவக் கல்லூரி, நான் சொந்தமாக ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கேன், அது தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி MBBSக்கு 13,000 தான் ஃபீஸு. அப்போ நான் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுருப்பேன், 50% இடங்களுக்கு வெறும் 13,000 நான் வாங்குவேன்னா வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிலாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு ஒரு 30-40 வருஷம் போகும். அப்போ அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ தொடர்ந்து 100% இடங்களுக்கும் ஃபீஸை ஃபிக்ஸே பண்ணாமல் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கக்கூடிய அளவுக்கு NMC ஆக்டும் ஒன்றிய அரசாங்கம் தனியாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதையெல்லாம் நாம் வெளிக்காட்ட வேண்டும். இதையெல்லாம் பிரச்சனைகளை ஆழமாக அலசி பார்க்க வேண்டும். ஆகவே தமிழக அரசின் கட்டுப்பாட்டுகள் இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், நேஷனல் லெவலில் ஒரு நீட் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தனியாக விலக்கு கேட்குறீர்கள் என்று கேட்கலாம். தனியாக மாநில அரசின் கட்டுப்பாட்டுகளில் இதுங்களுக்கு விலக்கு என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இப்போ வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, நீட்டில் நாங்கள் எக்ஸாம் வச்சு மார்க் மட்டும் கொடுப்போம், உங்களுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் தான் வச்சுப்பீங்க, இதுக்கு எதுக்கு நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இடம் கொடுத்தா நம்ம படுக்க பாய் கேட்பாங்கன்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் கவுன்சிலிங் நடத்துவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த இடங்களையும் நாங்கள் தான் வைத்துக் கொள்வோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக போகிறார்கள். இது ஏற்புடையது அல்ல. அதைவிட முக்கியமாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாகவும் நெக்ஸ்ட் தேர்வு மூலமாகவும் நம்மளுடைய மருத்துவ கல்வியில் இருக்கின்ற நவீன அறிவியல் மருத்துவத்தை சிதைக்கின்ற போக்கை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய இந்துத்துவ கருத்தியலை புகுத்துவதற்கான நடவடிக்கை செய்கிறார்கள். ஆகவே நாம் நமது மருத்துவ கல்வி இடங்களுக்கு விலக்கு பெறுவதுதான் சரியாக இருக்கும். அது மருத்துவ கல்வியையும் மாநில உரிமையும் காக்க வேண்டும், மருத்துவத்துடைய நவீன அறிவியல் மருத்துவத்தையும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம்
கூறுகின்றோம். ஆகவே இது மிக எளிதான விஷயம். இவங்களாம் பேசிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கவே காரியம் இல்லை கிடையாது. இடபிள்யூஎஸ்க்காக வேண்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக தேவைப்படுகின்ற அனைத்து விதமான சட்ட திருத்தங்கள், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் உட்பட எல்லாவற்றையும் 2 நாட்களில் செய்ய முடிந்த ஒன்றிய அரசாங்கத்தால் மாநில உரிமைகளை காப்பதற்கு, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதற்காக என்எம்சி ஆக்ட் 2019 என்பதில் ஒரு வரியை மாற்றுவதில் எந்த விதமான சிரமமும் கிடையாது. அதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மருத்துவர்களுக்காக பேசுவது, மாணவர்களுக்காக பேசுவது, மாநில உரிமைக்காக பேசுவதாக சொல்லிக் கொள்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.